ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு லேசி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 200 கிராம் ஆஃப் சிக்கன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நல்லா மஞ்சத்தூள் அண்ட் சால்ட் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சிக்கனை ஒரு 6 to 7 மினிட்ஸ் இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதை சூடு ஆறுனதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக ஷ்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது கையிலே அப்படியே பிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ வேக வச்ச இந்த தண்ணியுமே கீழே ஊற்றிடாதீங்க. இதை தனியாக கிளாஸில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை அண்ட் 1/4 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் அதையுமே ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதையுமே நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. மசாலாஸில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு நம்ம தனியாக ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. சிக்கன் ஆல்ரெடி வந்தனால டைம் அவ்வளோக்கா எடுத்துக்காது. ஃபைனலாக கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிடுங்க. ஸோ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், லேசி சிக்கன் ரெசிபி ரெடி. ரொம்ப டைம்லாம் இல்லை, பட் எனக்கு நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.